ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, குக்கரை வச்சாச்சு. குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம், பட்டை சேர்த்துக்கலாம், ஸ்டார் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக சேர்த்துக்கலாம், 2 நம்பர் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அரை ஸ்பூன் இது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இந்தளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம். தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காய் அரைச்சி இப்போ குழம்பு குக்கர் 3 விசில் விட்டு இறக்கியாச்சு, எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட்டுட்டு தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சது. தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். அவ்வளோதான். தேங்காய் ஊற்றி எப்பயுமே ஒரு 10 நிமிஷம்தான் அடுப்பில் வைக்கணும். இப்போ கொத்தமல்லி ஃபைனலாக கொத்தமல்லி புதினா இலையை தூவிட்டு 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கெட்டியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.